தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரம் மத்திய தலைமையிடம் நாங்கள் சமர்ப்பித்து விடுவோம். ஆக இன்று மத்திய தேர்தல் குழுவிடம் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு பின்பு என்ன நடவடிக்கை என்பதை எங்களது அகில பாரத தலைமை தான் முடிவு செய்யும். அதனால் எப்பொழுது அறிவிப்பு வரும், எந்தெந்த தொகுதிகள் அறிவிப்பு வரும், எந்த எண்ணிக்கை அறிவிப்பு வரும் என்பதையெல்லாம் எங்களது அகில பாரத தலைமை தான் முடிவு செய்வார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள் இந்த பட்டியலில் பெயர் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? யாரெல்லாம் போட்டி போட விரும்புகிறார்களோ, இல்லை என்றால் கட்சி யாரெல்லாம் போட்டி போட வேண்டும் என்று விரும்புகிறதோ அவர்களின் பெயர்கள் எல்லாம் இதில் இருக்கும். நீங்க விஜயகாந்த் பூஜ்யம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வைகோ சொல்லியிருக்காரு, பூஜ்யம்னு சொன்னவங்க எதனால இத்தனை நாள் விஜயகாந்த் அலுவலகத்துல போய் காத்திருந்தாங்க அப்படின்ட்டு உங்களுடைய இல்லை, அதில் அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் மரியாதைக்குரிய சகோதரர் விஜயகாந்த் அவர்களிடமும் அவர்கள் மீதும் மரியாதைக்குரிய சகோதரி பிரேமலதா மீதும் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவள். நான் சொன்ன கருத்து என்ன என்றால், ஒரு எண்ணோடு ஒரு பூஜ்யம் சேரும் பொழுது மதிப்பு கூடும், ஒரு பூஜ்யத்தோடு ஒரு பூஜ்யம் சேரும் பொழுது மதிப்பு கூடாது. எனக்குள்ள கவலை என்றால், ஒரு பூஜ்யத்தோடு இன்னொரு பூஜ்யம் சேரும் பொழுது என்ன ஒரு நிலைப்பாடு வருமோ அந்த நிலைப்பாட்டை விஜயகாந்த் எடுத்து விட்டாரே என்று உதாரணத்திற்குத்தான் சொன்னேனே தவிர நான் அவர்களை பூஜ்யம் என்று சொல்லவில்லை, இவர்களையும் நான் பூஜ்யம் என்று சொல்லவில்லை. அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள். இன்னொன்று, எனக்கும் அரசியல் நாகரீகம் இருக்கிறது, எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கும் தெரியும். அதனால் உதாரணத்திற்கு நான் இதை சொன்னேன் என்பதை நான் மறுபடியும் தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் எல்லா கட்சி தலைவர்களையும் மதிக்கும் பண்பு என்னிடம் இருக்கிறது. குறிப்பாக விஜயகாந்த் அவர்களும் பிரேமலதா அவர்களும் என் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர்கள், எங்களோடு பணியாற்றியவர்கள். எங்களோடு வரவில்லை என்பது அவர்கள் அரசியல் வாழ்வு அதனால் பாதிக்கப்படுகிறதே என்ற ஆதங்கம் தானே என்னிடம் இருக்கிறதே தவிர கோபம் கூட கிடையாது என்பதுதான் எனது கருத்து. பாஜக ஏற்கனவே 234 தொகுதிகளில் நாங்கள் போட்டி தானே போடுகிறோம். எங்களோடு எந்தெந்த கட்சிகள் இணைகிறதோ அவர்களோடு இணைந்து போட்டி போடுகிறோம். ஆக தனித்து போட்டி என்ற வார்த்தை எதற்கு? எங்களோடு யாரெல்லாம் எந்த அமைப்புகள் எல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு இணைந்து போட்டி போடும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. எந்த யாரிடமும் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடைபெறவில்லை. தொடர்ந்து எங்களோடு யாரெல்லாம் வர விரும்புகிறார்களோ அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். அது எந்த கட்சியாக கூட இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இந்த தேர்தலில் வெற்றிகரமாக சந்திக்கும். நாங்கள் கூட்டணிக்காக எங்களது பணிகள் சற்று தாமதப்படுத்தப்பட்டது. அதனால் நாங்கள் இப்பொழுது எங்கள் பணியை விரைவுபடுத்தி நாங்கள் வேட்பாளர் அளவிற்கு நாங்கள் பட்டியலிட்டு இன்று டெல்லி செல்கிறோம் என்றாலே நாங்கள் எந்த அளவிற்கு விரைவாக இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போகிறோம் என்பது மக்களுக்கு நன்றாக உணர்வு. தமிழகத்தில் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணிக்கு வராததற்கு காரணம் என்ன? மத்திய ஆட்சியிலிருந்தும் நிச்சயமாக இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு என்று ஒரு குறிக்கோளும் ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் இருந்ததனால் தானே தவிர இதில் பாரதிய ஜனதா கட்சியோடு வர வேண்டாம் என்பது இல்லை. இன்று கூட நாங்கள் இணைத்திருந்தால் 2 திராவிட கட்சிகளோடு கூட நாங்கள் இணைந்து போட்டி போட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் அதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதனால் முடிவு பாரதிய ஜனதா கட்சியின் கையில் தான் இருந்ததே தவிர வேறு அவர்களின் கையில் முடிவு இல்லை என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். தனித்தும் விடப்படவில்லை. தனித்துவத்தோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம்.